வெல்கம் டு வெஜ்ஜி சமையல். இன்னைக்கு நாம ரோஸ் மில்க் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ரோஸ் மில்க் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு அது முங்குற அளவு கொஞ்சம் மேலேயே தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கணும். பாருங்க, சப்ஜா விதையெல்லாம் நல்லா ஊறியாச்சு. இப்ப இதை நம்ம தனியா எடுத்து வச்சிருவோம். நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இருக்கேன். அதுல 2 கப் அளவுக்கு பால். இதோட அளவு பார்த்தா 500 ml பால். இதை மிக்சி ஜார்ல விட்டுக்கலாம். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு வச்சிருக்கேன். இப்போ ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கிறோம். 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு இருக்கு. ஸ்வீட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். அதுலயே நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது நம்ம ரோஸ் மில்க் கலருக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 5-6 டிராப் வரைக்கும் விட்டு இருக்கேன். இப்ப இத மிக்சியில நல்லா ஓட்டிக்கலாம். இப்ப பாலை மிக்சியில நல்லா அடிச்சாச்சு. எனக்கு ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் தேவைப்பட்டதை விட்டு இருக்கேன். உங்களுக்கு கலருக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்ப இதை கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முதல்ல கிளாஸ்ல நம்ம ஊற வச்ச சப்ஜா விதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 கிளாஸ்லயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சப்ஜா விதைங்கிறது துளசி விதை தான். இது ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிக்க ரோஸ் மில்கோட சேர்ந்து சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுக்கு மேலேயே இன்னும் 1 ஸ்பூன் சப்ஜா விதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆயாச்சு. குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற ரோஸ் மில்க் ரெடி ஆயாச்சு. நான் சொன்ன மெத்தட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வெஜ்ஜி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு ரெசிபியை மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.